மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் செந்தில் தற்போது மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பகுதியில் எத்தனை நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரக்கூடிய கனமழையின் காரணமாக ஏற்கனவே 3 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த பகுதியில் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது. விவரங்களை நிகரான செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, அதே போல சிற்றருவி பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த நிலையில் அருவிக்கரையில் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடியே செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மேலும் அதாவது பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினர் அருவியில் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்க இல்லாமல் அவர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டுள்ளனர். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இது குறித்து கேட்போம். சார், எங்க இருந்து வரீங்க? சார், மயிலாடுதுறையிலிருந்து வரோம் சார். வருஷம் வருவோம் சார். ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சார், ரொம்பவும் ஏமாற்றமா இருக்கு. எந்த அருவியுமே குளிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். நானும் மயிலாடுதுறையிலிருந்து வரேன் சார். ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சார். நானும் மயிலாடுதுறை சார். எல்லாம் மயிலாடுதுறையிலிருந்து வரோம் சார். எல்லாம் ஒரே குரூப் சார். மிகுந்த இந்த வருஷம் ஏமாற்றமா இருக்கு சார். சார், நாங்கள் 2 days முன்னாடி சென்னையிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணி ரூம் செலவெல்லாம் பார்த்து 2 நாள் ஆயிடுச்சு சார். அலோவ் பண்ணவே இல்லை. இந்த அருவி தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிற்றருவி போணுச்சு, அங்கேயுமே அலோவ் பண்ணல. பழைய அருவி போனாலும் எங்கேயுமே இல்லை. பெரிய ஏமாற்றத்தோட தான் சார் திரும்பி போகிறோம். தொடர்ந்து அதாவது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது ஒரு ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி செந்தில்.